வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. முருகப்பெருமானின் வழிபாட்டு நூல்களில் கந்தசஷ்டி கவசம் மிகவும் உயர்வானது. பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டிற்கும் கந்தசஷ்டி கவசத்தினை தந்தருளியிருக்கிறார். அதில் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் மிகவும் பிரபலமானது. முருகப்பெருமானை உள்ளத்தாலே தியானித்து அன்போடு உருகி இந்த கந்தசஷ்டி கவசத்தினை ஓதி வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து வகை நன்மைகளும் கிட்டும். பொதுவாக பக்தி பாடல்களை மனனம் செய்து பாடுவதை விட அதனின் பொருள் விளக்கத்தினை ஆழ்ந்து புரிந்து பாடினால் நமக்குள்ளே ஏற்படும் மாற்றம் அளவில்லாதது. அந்த மாற்றம் மகிழ்ச்சியானது. நம் வாழ்வினையே அர்த்தமுள்ளதாக மாற்றும். அதனை அனுபவத்தின் வாயிலாக மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆனந்த அனுபவத்தினை அடைய கந்தசஷ்டி கவசத்தின் முழு விளக்கத்தினை புரிந்து படித்து பார்ப்போம் வாருங்கள். முதலில் கந்தசஷ்டி கவசத்தின் பெயர் விளக்கத்தினை பார்ப்போம். கந்தர் சஷ்டி கவசம். கந்தர் என்றால் கந்த கடவுளான முருகப்பெருமான். பார்வதி தேவியார் அறுவராய் இருந்த முருகப்பெருமானை ஒன்றாய் அரவணைத்து கந்தா என்று பெயரிட்டு அழைத்தார். அதனால் முருகருக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. கந்தம் என்றால் சந்தனம் என்று பொருள் உண்டு. வாசனை நிறைந்த மலங்களற்ற ஆனந்தமான வாழ்வினை தருபவர் நம்முடைய கந்த கடவுள். கந்தம் என்றால் பற்றுக்கோடு என்றும் கட்டுத்தறி என்றும் பொருள் உண்டு. அதாவது கந்த கடவுளின் திருவடியை பற்றுக்கோடாக இறுக பிடித்துக் கொள்ளும் உயிர்களை ஆசைகளிலிருந்து மீட்டு அவைகளை கட்டி போட்டு பிறவி துன்பத்தை நீக்கும் அற்புதமான பெருமான் நம் கந்த பெருமான். சஷ்டி 6வதாக வரக்கூடிய திதி. முருகர் 6 திருவுரு உடையவராய் இருந்தவர். அம்பிகையின் அருளால் ஒன்றுபட்ட பின்னரும் 6 முகம் கொண்டிருப்பதாலும் சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்திற்கு உரியவராய் இருப்பதாலும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானை துதிப்பது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் என்பர் பெரியோர்கள். கவசம் என்றால் வீரர்கள் பகைவர்களோடு போர் செய்யும் பொழுது பகைவர்களின் தாக்குதல் தமக்கு ஊறு விளைவிக்காதவாறு காக்கும் பொருட்டு அணிந்து கொள்ளும் போர் சட்டை. இந்த கந்தசஷ்டி கவசமும் அந்த போர்க்கவசம் போன்றுதான். நமக்குள்ளே நேரும் அகப்பகை, அதாவது நமக்குள்ளே ஏற்படும் பேராசை, கோபம், குரோதம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களினால் நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளும் பகை. புறப்பகை பிறரால் நமக்கு உண்டாகும் பகை. இந்த அகப்பகை புறப்பகைகளினால் துன்பங்கள் ஏதும் உண்டாகாது. ஆதலினால் கவசம் என்று பெயரிட்டார் தேவராய சுவாமிகள். கந்த கடவுளை சஷ்டி திதியிலே ஓதுதற்குரிய காக்கும் மந்திரம். ஆதலால் கந்த சஷ்டி கவசம் என்று பெயர். சஷ்டி என்றால் 6 என்று பொருள் உண்டு. கந்த கடவுளை போற்றி அறுபடை வீட்டிற்கும் 6 கவசங்கள் தேவராய சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். அதனாலும் கந்த சஷ்டி கவசம் என்று பெயர். இன்றைய பதிவில் கந்த சஷ்டி கவசத்தின் காப்பு பாடலின் விளக்கத்தினை காணலாம். அறுபடை வீட்டின் 6 கவசத்திற்கும் ஒரே காப்பு பாடல் தான். நேரிசை வெண்பா. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை. கடைசி வரியினை முதலில் எடுத்துக்கொண்டு பொருள் காணலாம். நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை. நிமலர் என்றால் மலரகிதராகிய சிவபெருமானை குறிக்கும் சொல். சிவனும் முருகனும் ஒன்று என்பதை பாலதேவராய சுவாமிகள் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மலரகிதர் என்றால் மும்மலம் நீக்கப்பட்டவர் என்று பொருள். மும்மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்பதாகும். மலம் என்பதன் பொருள் மாசு, அழுக்கு. நிமலம் என்றால் மாசில்லா தன்மை என்று பொருள். அதாவது மலங்களற்ற தூய அருள் வடிவனான முருகப்பெருமானின் அருளால் தேவராய சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய கந்த பெருமானின் சஷ்டி திதியிலே ஓதுதற்குரிய கவசந்தனை. முதல் வரியினை பாருங்கள். துதிப்போர்க்கு. முருகப்பெருமானை உள்ளத்திலே நிறுத்தி பக்தியோடு இந்த கந்த சஷ்டி கவசத்தினை துதிப்பவர்களுக்கு. வல்வினை. முற்பிறப்பில் செய்த வல்லமையான நீங்குதற்கரிய பழைய தீவனைகள் எல்லாம் போம், நீங்கிவிடும். துன்பம் போம். துன்பத்திலே பெரிய துன்பம் பிறவி துன்பம். அப்பிறவி துன்பம் நீங்கிவிடும். நெஞ்சிற் பதிப்போர்க்கு. இந்த கவசத்தினை உள்ளத்தின் கண்ணே ஊன்று வைப்போர்க்கு செல்வம். செல்வம் என்றால் பணம் மட்டும் இல்லை. பணத்தோடு கல்வி, புகழ், ஆயுள், பிணியெல்லா வாழ்வு, குழந்தை பேறு என அனைத்து வகை செல்வங்களும் பழித்து வாய்க்க பெற்று. கதி என்றால் சரணாகதி மற்றும் விரைவு என்ற இரு பொருள் வரும். இந்த வரியில் விரைவு என்ற பொருளினை எடுத்துக்கொள்ள வேண்டும். கதித்தோங்கும் என்றால் வாய்க்க பெற்ற அனைத்து செல்வங்களும் அழியாது நிலையாக ஊன்றி மேலும் அச்செல்வங்கள் விரைவாக அதிகரிக்கும். நிஷ்டையும் கைகூடும். ஞான முறையில் வாழும் முறை கைகூடும். ஞான வழியில் வாழும் முறை என்றால் அறநெறிப்படி தர்மத்தின் பாதைதனில் வாழும் முறை.
எளிமையாக கூற வேண்டும் என்றால், ஒருவர் நமக்கு செய்யும் தீமையினால் நாம் மிகுந்த மனவேதனை அடைவோம். அந்த நேரத்தில் வேதனையின் உச்சத்திற்கு சென்று நமக்கு தீங்கு செய்த நபரின் மீது கோபம், குரோதம் கொண்டு மனதாலோ அல்லது செயலாலோ வஞ்சிக்காது அவர் செய்த செயலுக்கு அவர் அனுபவிப்பார் என்ற தர்ம சாஸ்திரத்தினை உணர்ந்து நம் மனவேதனை தீர கந்தப்பெருமான் திருவடி இறுக பற்றி கொண்டு வாழ்தலை ஞான வழியில் வாழும் முறை. எந்த சூழ்நிலையிலும் முருகரின் திருநாமம் நம் மனதில் உதித்தெழுகிறது என்றால் அதைவிட பேறு வேறு எதுவும் இல்லை. அப்பெருமானின் அருளின்றி இது சாத்தியமும் இல்லை. அப்பேற்பட்ட தவ வாழ்வு கைகூடும் என்கிறார் தேவராய சுவாமிகள். இந்த காப்பு பாடலில் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் வல்வினை போம், துன்பம் போம், செல்வம் பழுத்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் என்ற 4 சித்திகள் கைகூடும் என்கிறார். அடுத்து பாருங்கள் குறள் வெண்பா. அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அமரர் என்றால் தேவர்கள் என்று பொருள். இடர் என்றால் துன்பம். அமரர் இடர்தீர என்றால் தேவர்களின் துன்பம் நீங்கும்படி. அமரம் புரிந்த போர் புரிந்த குமரனடி முருகப்பெருமான் என்றும் இளமையானவர் என்றதனால் அவருக்கு குமரன் என்ற திருநாமம் உண்டு. அக்குமரப்பெருமானின் திருவடிகள் தான் நெஞ்சே குறி, என் உள்ளமே உன்னுடைய குறியாக இருக்க வேண்டும். தேவர்களுக்கு சூரபத்மன் முதலிய அசுரர்களால் துன்பம் நேர்ந்த போது கந்தப்பெருமான் அசுரர்களுக்கு எதிராக போர் புரிந்தார். பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவர் நம்முடைய கந்த கடவுள். தோல்வியின் விளிம்பிலும் ஆணவம் சிறிதும் அழியாது சமுத்திரத்தின் நடுவில் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நின்ற சூரபத்மனை சக்தியின் சொரூபமாக விளங்கிய தன்னுடைய வேலாயுதத்தினால் 2ஆக பிளந்தார். பிளக்கப்பட்ட இரு பகுதிகளும் மயிலாகவும் சேவலாகவும் உருமாற மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றி அவ்வசுரனுக்கு அருள் புரிந்தார் கருணைக்கடலான நம் கந்த பெருமான். இந்நிகழ்விற்கு சூர சம்ஹாரம் என்று பெயர். சம்ஹாரம் என்றால் குணங்களை ஒடுக்குதல் என்று பொருள். அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யவில்லை, அவ்வசுரனின் தீ குணங்களை தான் சம்ஹாரம் செய்தார். தன்னுடைய ஞானப்பாய்வினால் அவனுக்கு அருளாசி வழங்கி அவனை தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றி அருள் புரிந்தார். இந்த கலியுகத்தில் வாழும் மனிதர்களாகி நமக்குள் தேவரும் குடியிருக்கிறார், அசுரரும் குடியிருக்கிறார். கோபம், குரோதம், வஞ்சகம், பொறாமை போன்ற அசுர தீக்குணங்களும் அன்பு, பாசம், கருணை, மனிதநேயம் போன்ற தேவ குணங்களும் நிறைந்தவன் தான் மனிதன். முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்தருளிது போன்று நமக்குள்ளே குடியிருக்கும் அசுர குணங்களை சம்ஹாரம் செய்து நமக்கு அருளாசி வழங்கி ஆனந்தமான வாழ்வினை அளிக்கும் நம் குமரக்கடவுளின் திருவடிகளே நம்முடைய உள்ளத்தின் குறியாக இருக்க வேண்டும் என்கிறார் தேவராய சுவாமிகள். இனி வரும் பதிவுகளில் கந்த சஷ்டி கவசத்தின் விளக்கத்தினை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.